ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெமடி நம்மளோட முகத்தை எப்பயுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெமடி தான். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரெமடி 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஒரு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டிலே இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு நியூ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி வாங்க, இப்போ என்ன ரெமடி அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். உள்ள இப்போ நம்ம ரெமடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அரிசி இருக்கும் இல்லையா, அந்த அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சாப்பாட்டு பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த வகையான அரிசி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த அரிசியிலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ரெமடியாக இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் அதோட ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். ஒரு டைம் 2 டைம் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுடாதீங்க. இப்போ நம்ம இந்த அரிசியை கழுவ போகிறதில்ல. இந்த அரிசியில் அப்படியே நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வச்சிட போகிறோம். இதுலேருந்து தண்ணி அலசி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. ஒரு 1.5 மணி நேரம் இல்லைனா 2 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த அரிசி தண்ணி நமக்கு 2 ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசியில் உள்ள சத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீரில் இறங்கியிருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். நமக்கு இந்த அரிசி இப்போ தேவையில்லை, இந்த தண்ணி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இந்த தண்ணியை வடிகட்டி இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரைஸ் வாட்டர் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டரை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் அப்ளை பண்ணுறனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் கூட சேர்த்து பார்க்கலாம். இந்த வாட்டரை நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்வாக நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த அரிசி நீரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சருமத்தில் குளோஜன் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சருமத்தை எப்போவுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கும், சுருக்கம் வரவிடாமல் தடுக்கும். இந்த அரிசி நீரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரனால உங்கள் முகத்தில் உள்ள புள்ளிகளை குறைச்சி உங்கள் முகத்தை எப்பயுமே சமமாக வச்சுக்கும். உங்களோட முகத்தில் இயற்கையாகவே ஏற்படக்கூடிய தடைகளை இது சரி செய்யுது. இந்த ரைஸ் வாட்டரை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கே ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு புத்துணர்வு இருக்கும். அந்த அளவுக்கு நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட முகத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த கொழுப்பு சத்து குறையிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. உங்களோட சருமம் தொங்கி போயிருந்தது அப்படின்னா அதை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் உதவுது. அது மட்டும் இல்லை, உங்களோட சருமத்தில் நிறைய துளைகள் இருந்தது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் இந்த ரைஸ் வாட்டர் உதவியாக இருக்குது. இந்த ரைஸ் வாட்டரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரனால உங்களோட சருமம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே மென்மையாகவும் ஒரு பிரகாசமாகவும் இருக்கும். இந்த ரைஸ் வாட்டரால் நீங்கள் தொடர்ந்து முகம் கழுவிட்டு வந்தீங்க அப்படின்னா இதில் நிறைய மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கிடைக்குது உங்களுக்கு. இது வெறும் ரைஸ் வாட்டர் தானே நினச்சி அலட்சியமாக விட்டுறாதீங்க. இந்த ரைஸ் வாட்டரில் இப்போ எவ்வளோ சத்துக்கள் இருக்குது, நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் பார்த்ததோடு இல்லாமல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஹவருக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த ரைஸ் வாட்டரால் உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி பேஸஸில் வாஷ் பண்ணிட்டு வரும்போது அதோட ரிசல்ட் உங்களுக்கு கண்கூடாவே பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.